Hi students, in the video la nama macroeconomics la banking chapter paakalam. First நம்ம commercial bank பார்க்கலாம். commercial bank அப்படின்றது public ஓட எந்த bank எல்லாம் deal பண்ணுதோ அந்த bank தான் commercial bank. அதாவது நம்ம போய் deposit பண்றோம் நம்ம பணத்தை, loan வாங்குறோம். அப்ப எந்த bank ஓட நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா commercial bank ஓட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த work எல்லாமே. Okay, so commercial bank அப்படின்றது வந்து Indian banking systemல ஒரு primary unit. மத்த businesses மாதிரியே commercial bank profitக்காக தான் work பண்றாங்க and இந்த profit அவங்க எப்படி earn பண்றாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி ஸோ என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறாங்க, நம்ம டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க, நம்மளுக்கு லோன்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் ஃபினான்சிங் சர்வீசஸ் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட்ஸ் earn பண்ணிக்கிறாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தா டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுது, லோன்ஸ் கிராண்ட் பண்ணுது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணுது. ஓகே, ஸோ இது எதுக்காக பண்றாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸை ப்ராஃபிட் earn பண்றதுக்காக. So commercial bank is an institution which performs the functions of accepting deposits, granting loans and making investment with the aim of earning profit. So few examples of commercial banks in the SBI, Punjab National Bank, HDFC, Canara Bank, Union Bank of India, Bank of Baroda. இந்த மாதிரி public ஓட deal பண்ற banks எல்லாமே commercial banks. கமர்ஷியல் பேங்க் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். மெயினா இது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒன்னு பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்னு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் கீழே என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட்ஸ், அட்வான்சிங் லோன்ஸ் அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கீழே வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதை டீடைல் தான் பார்க்கலாம். First வந்து primary functions பார்க்கலாம். primary functionsல first function accepting deposits. Okay, இப்போ நம்ம ஒரு general public நம்ம என்ன செய்றோம், ஒரு பேங்கை சூஸ் பண்றோம். அந்த பேங்க்ல போய் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பேங்க்குக்கு நம்ம கஸ்டமர் அண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் ஆயிடுறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட பணத்தை என்ன பண்றோம், நம்ம அக்கௌண்ட்ல போட்டுக்கிறோம். அதுதான் டெபாசிட். ஓகே, ஸோ அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம பணத்தை டெபாசிட் பண்றோம்ல, அதை பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உங்க டெபாசிட் நாங்க எடுத்துக்கிறோம்னு அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் accepting deposits. So commercial bank ஓட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து accepting deposits. ஓகே, இப்போ இந்த டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய கைண்ட்ஸ் இருக்கு அண்ட் சொசைட்டில இருக்கிற டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இவங்க வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்றது யூஸ்வலா பிசினஸ்மென் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த டெபாசிட்ஸ்ல அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெபாசிட் பாத்தீங்கன்னா எப்ப வந்து பிசினஸ்மென் அந்த பணத்தை திருப்பி டிமாண்ட் பண்றாங்களோ, அவங்க டெபாசிட்டை திருப்பி வித்ட்ரா பண்ணணும்னு பேங்க் கிட்ட இருந்து டிமாண்ட் பண்றாங்களோ, அப்ப பேங்க் என்ன பண்ணும், அதை ரீபே பண்ணணும். அதே மாதிரி பிசினஸ்மென் என்ன பண்ணலாம், இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ்ல இருந்து செக் டிராப் பண்ணி அவங்க பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது, தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றாங்களா, அதுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க் எந்த இன்ட்ரெஸ்டும் பே பண்ணாது. பட் அவங்க வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பிசினஸ்மென் கிட்ட இருந்து. ஓகே, இதுதான் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிக்ஸட் டெபாசிட் ஆர் டைம் டெபாசிட் ஆர் டேர்ம் டெபாசிட். பிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது ஒரு அமௌண்ட்டை பேங்க்ல ஒரு பிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம்க்கு டெபாசிட் பண்றது தான் பிக்ஸட் டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கையில ஒரு 10 lakh rupees இருக்கு, நான் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போடுறேன். ஸோ 10 yearsக்கு நான் போட்டு வைக்கிறேன். அப்ப அந்த 10 years முடியிற வரைக்கும் நான் அதை எடுக்க முடியாது. அதுதான் பிக்ஸட் டெபாசிட். ஓகே, ஸோ அப்ப இங்க ரெண்டே டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்குது. ஒண்ணு வந்து நான் ஸ்டார்டிங்ல போடுறேன்ல அந்த 10 lakh rupees பிக்ஸட் டெபாசிட்ல, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இப்போ அந்த 10 years பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வித்ட்ரா பண்றேன்ல, அது செகண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ ரெண்டே டிரான்சாக்ஷன் தான் நடக்கும். ஸோ அதனால இந்த பிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு வந்து செக் ஃபெசிலிட்டி கிடையாது. ஏன்னா ரெண்டே டிரான்சாக்ஷன், ஸோ அதனால செக் ஃபெசிலிட்டி கிடையாது. அதே மாதிரி பிக்ஸட் டெபாசிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்ப பணத்தை பேங்க்ல போட்டதுனால, பிக்ஸட் டெபாசிட்ல போட்டதுனால பேங்க் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் பிக்ஸட் டெபாசிட். பிக்ஸட் டெபாசிட்டை நம்ம டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு நம்ம வந்து டெபாசிட் பண்றோம். அண்ட் அதே மாதிரி இது டேர்ம் டெபாசிட், ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பத்தி பேசுறோம்ல, ஸோ அதனால இது டேர்ம் டெபாசிட். நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டெபாசிட் சேவிங்ஸ் டெபாசிட். சேவிங்ஸ் டெபாசிட் பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்டோட ஃபீச்சர்ஸும் இருக்கும், அதே மாதிரி பிக்ஸட் டெபாசிட்டோட ஃபீச்சர்ஸும் இருக்கும். இது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ இந்த டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து
அவங்க பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு பேங்க் வந்து செக் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வாட்டி அவங்க வித்ட்ரா பண்றாங்க அண்ட் எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்றாங்களோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஏன்னா வந்துட்டு அவங்க சேவிங்ஸ் டெபாசிட்ல இருந்து அடிக்கடி வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் சேவிங்ஸ் டெபாசிட்லயும் பாத்தீங்கன்னா அந்த டெபாசிட்டருக்கு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கும். கரண்ட் அக்கவுண்ட் டெபாசிட் அண்ட் சேவிங்ஸ் டெபாசிட் வந்து செக்கபிள் டெபாசிட், பிக்ஸட் டெபாசிட் வந்து நான் செக்கபிள் டெபாசிட். பிரைமரி ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அட்வான்சிங் ஆஃப் லோன். சோ பேங்க் வந்து இந்த டெபாசிட்ஸை ரிசீவ் பண்ணிட்டு சும்மாவே வச்சிருக்க கூடாது அந்த பணத்தை. சோ அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த டெபாசிட்ஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை ரிசர்வா எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கும்ல அந்த டெபாசிட்ல, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கடன் கேட்டு வராங்கல்ல அந்த பாரோவர்ஸ்க்கு லோனா கொடுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுக்குற லோன்ல இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த லோன்ல வாங்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து டெபாசிட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இந்த லோனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்றாங்கல்ல அதுதான் பேங்க்ஸோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே, சோ இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷ் கிரெடிட். கேஷ் கிரெடிட் அப்படின்றது பாரோவருக்கு லோன் கொடுப்பாங்க. ஆனா எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு மார்ட்கேஜ் கொடுப்பாங்க. அதாவது அந்த பாரோவர் வந்து அவங்களோட கரண்ட் அசெட்ஸ் லைக் ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு அவங்க மார்ட்கேஜ் பண்ணி லோன் எடுத்துக்கலாம். அதுதான் கேஷ் கிரெடிட். சோ அப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பாரோவருக்கு ஒரு கிரெடிட் லிமிட் சாங்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பாரோவரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ கிரெடிட் பண்ணதுக்கு அப்புறம் பாரோவர் என்ன பண்ணலாம்னா அந்த அமௌண்ட்டா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கிரெடிட் லிமிட் வரைக்கும் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் எவ்வளவு அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்றாங்களோ அதுக்கு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும். இதுதான் கேஷ் கிரெடிட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டிமாண்ட் லோன்ஸ். டிமாண்ட் லோன்ஸ் அப்படின்றது வந்து பேங்க் பாரோவர்ஸ்க்கு லோன் கொடுத்துருவாங்க. பட் பேங்க் எந்த டைம்ல அந்த லோனை ரீபே பண்ண சொல்லி டிமாண்ட் பண்றாங்களோ அந்த டைம்ல பாரோவர்ஸ் என்ன பண்ணும், அந்த லோனை திருப்பி ரீபே பண்ணிடணும். ஓகே, சோ அந்த என்டையர் லோன் அமௌண்ட்டுமே அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் அண்ட் என்டையர் லோன் அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் பேங்க் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாட்ரல் செக்யூரிட்டி பிளெட்ஜ் பண்ணும்போது பர்சனல் லோன்ஸா இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸா கொடுப்பாங்க. சோ கொலாட்ரல் செக்யூரிட்டினா ஏதோ ஒரு அசெட்டை வந்து அடமானம் வச்சு அவங்க லோன் எடுத்துக்கணும். சோ அப்ப அந்த பாரோவர் வந்து ஏதோ ஒரு சொத்தை அடமானம் வைக்கும் போதுதான் இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அதாவது பர்சனல் லோனா வந்துட்டு பேங்க் அந்த பாரோவருக்கு கொடுக்கும். சோ பணத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த பாரோவரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க அண்ட் அந்த பாரோவர் வந்து அவங்க அக்கௌண்ட்ல இருந்து அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஃபுல் லோன் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட பே பண்ணணும். இதுதான் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். நெக்ஸ்ட் கமர்ஷியல் பேங்கோட செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். சோ பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் கூடவே கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. என்னென்ன செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. சோ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. ஓகே, அவரோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 1 lakh rupees வச்சிருக்காரு. அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல அவர் ஒரு செக் கொடுக்குறாரு 1,05,000க்கு. சோ அவரோட கரண்ட் அக்கௌண்ட்ல 1 lakh தான் இருக்கு. ஆனா அவர் எவ்வளவு வித்ட்ரா பண்ணணும்னு கேக்குறாரு, 1,05,000. சோ 5,000 எக்ஸஸா இருக்கு இல்லையா. நார்மலா நம்ம அந்த மாதிரி செக் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க பேங்க், உங்க அக்கௌண்ட்ல அவ்வளவு பணம் இல்ல, சோ அதனால பவுன்ஸ் ஆயிரும் அந்த செக், அது கிளியர் ஆகாது. பட் இங்க வந்து இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இந்த கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்கறதுனால ஒரு அக்ரீட் லிமிட் வரைக்கும் அவங்க என்ன செய்ய முடியும், அவங்க கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மேல அவங்க ஓவர் டிரா பண்ணிக்க முடியும். அதுதான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. சோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்டபிள் நேம் இருக்கும்ல அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு தான் வந்துட்டு ஒரு ஷார்ட் பீரியடுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஓவர் டிரா பண்றாங்கல்ல எக்ஸஸ் அமௌண்ட் அதுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். சோ இப்ப அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா 1 lakh rupees அவர் அக்கௌண்ட்ல இருந்துச்சு. பட் 1,05,000 அவர் ஓவர் டிரா பண்றாரு. சோ அந்த 5,000 rupees ஓவர் டிரா பண்ணிருக்காருல அதுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். இதுதான் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ ஃபர்ஸ்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒரு ஷாப்கீப்பர் வச்சுக்கோங்க, நீங்க கஸ்டமர்.
நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட இருந்து குட்ஸ் வாங்கியிருக்கீங்க. பட் எனக்கு வந்து பணம் குடுக்காம ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் குடுக்குறீங்க. அதாவது நீங்க உங்களோட நேம் எல்லாம் போட்டு, எனக்கு நீங்க பே பண்றதா சொல்லி ஒரு டேட் போட்டு ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எனக்கு டிரா பண்ணி குடுக்குறீங்க. இப்ப நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி நீங்க ஃபியூச்சர் டேட்ல பே பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேன்னு சொல்லி நாங்க உங்ககிட்ட இருந்து அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச நான் அக்செப்ட் பண்றேன். அப்ப அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேர் பில்ஸ் ரிசீவபிள். என்ன பொறுத்த வரைக்கும் என்னது பில்ஸ் ரிசீவபிள். ஓகே எனக்கு அந்த பணம் வரப்போகுது. இப்போ நீங்க ஒரு டேட் போட்டு குடுத்திருப்பீங்க. ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மே மாசத்துக்கு போட்டு குடுத்திருக்கீங்க. இப்ப நான் என்ன செய்வேன், எனக்கு நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஏப்ரல்ல எனக்கு பணம் தேவைப்படுது. ஆனா நீங்க குடுத்திருக்கிற டேட் மே. அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. சோ நான் என்ன செய்வேன்னா பேங்க்குக்கு போய் இந்த பில்ஸ் ரிசீவபிள் நீங்க எனக்கு குடுத்திருக்கீங்கல்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அத கொண்டு போய் நான் பேங்க்ல குடுப்பேன். பேங்க் என்ன செய்வாங்க, அத டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு பணத்த முன்னாடியே குடுத்துருவாங்க. சோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த பணத்த என்கிட்ட குடுத்துட்டு, அந்த மே மாசம் வரும்ல, நீங்க ஒரு டேட் போட்டு குடுத்திருக்கீங்கல்ல அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல, அப்ப உங்ககிட்ட இருந்து அந்த பணத்த கலெக்ட் பண்ணிக்கும் பேங்க். அதுதான் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது என்னது? யார் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க என்ன பண்ண முடியும்? பேங்க்ல போய் மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே அந்த பில்ல டிஸ்கவுண்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நான் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹோல்ட் பண்றேன். நீங்க எனக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க சோ நான் ஹோல்ட் பண்றேன். நான் என்ன பண்றேன் மெச்சூரிட்டி டேட் அதாவது மே மாசம் மெச்சூரிட்டி டேட். பட் நான் ஏப்ரல்லயே போய் பேங்க்ல இந்த பில்ல டிஸ்கவுண்ட் பண்றேன். அவங்க எனக்கு பணத்தை கொடுத்துடுறாங்க. சோ இதுதான் வந்துட்டு டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே சோ இப்ப அந்த பணம் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க ஒரு அமௌண்ட் எழுதி கொடுத்திருப்பீங்கல்ல, அதுக்கு பேங்க் என்ன செய்வாங்க, கமிஷனை கழிச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே சோ மெச்சூரிட்டி டேட் வரும்போது அதாவது மே மாசம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட போய் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு பிரின்சிபல் இருக்காரு, அவர் கீழே ஒரு ஏஜென்ட் இருக்காரு அப்படின்னா அந்த ஏஜென்ட் என்ன செய்வாரு, பிரின்சிபல் என்னென்ன வேலை சொல்றாரோ அதெல்லாம் அந்த ஏஜென்ட் செய்வாரு. அதுதான் ஏஜென்ட்டோட வேலை. ஓகே சோ ஏஜென்சி ஃபங்க்ஷன் அப்படின்றது பேங்க் வந்து அவங்க கஸ்டமர்ஸ் என்னென்ன சொல்றாங்களோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும். சோ பேங்க் என்னென்ன ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். பேங்க்ஸ் என்ன செய்யுது, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா லைக் டிமாண்ட் டிராஃப்ட்ஸ், மெயில் டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா எக்கனாமிக்கலாவும் ஈஸியாவும் ஃபண்ட்ஸை வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பேங்க்ஸ் வேரியஸ் ஐட்டம்ஸுக்கு பேமெண்ட் பண்ணுது, அதே மாதிரி அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுது. ஸோ கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ். ஸோ கஸ்டமர் சார்பா கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யுது, செக்ஸை கலெக்ட் பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுது, டிவிடெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணுது, ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுது. இதே மாதிரி வேற சில பீரியாடிக்கல் ரெசிப்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அவங்களோட கிளையன்ட்ஸ் அதாவது கஸ்டமர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பேமெண்ட்ஸும் பண்ணுது. ஸோ டாக்ஸ் பே பண்றது, இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணுது, இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி அது ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏஜென்சி ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சென்ட்ரல் பேங்க் வந்து சில கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டி கொடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் சார்பா அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வாங்கி விற்கும் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் ப்ரமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் சார்பா பிரைவேட் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸை வாங்கி விற்கும். நெக்ஸ்ட் ஏஜென்சி ஃபங்க்ஷன் இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்சி. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அதோட கஸ்டமர்ஸ்க்கு இன்கம் டாக்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை பத்தி அட்வைஸ் கொடுக்கும், அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ட்ரஸ்டி அண்ட் எக்ஸிக்யூட்டர். கமர்ஷியல் பேங்க் வந்து அதோட கஸ்டமரோட வில்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணும். ஓகே இப்ப கஸ்டமர்ஸ் வந்து ஒரு வில் எழுதி கொடுத்திருப்பாங்க, அவங்களோட பணம் யார்கிட்ட போகணும், இல்ல அவங்க வந்து அந்த பேங்க்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃபியூச்சர்ல இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அது யார்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வில் எழுதி கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு ட்ரஸ்டியா கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணும்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கும், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்ப அந்த கஸ்டமர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அவங்க என்ன அந்த வில்ல சொல்லியிருக்காங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். சோ அப்ப எக்ஸிக்யூட்டரா அந்த கமர்ஷியல் பேங்க் ஆக்ட் பண்ணும். ஏஜென்சி ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸோட எக்கனாமிக் பொசிஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை ட்ரேடர்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி மத்த ட்ரேடர்ஸோட எக்கனாமிக் பொசிஷனை பத்தி இன்ஃபர்மேஷனை அதோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சில ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது, அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி. கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அதோட கஸ்டமர்ஸ் வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ் சேஃப் கஸ்டடியில வச்சுக்கிறதுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டிராவலர்ஸ் செக். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து டிராவலர்ஸ் செக் இஷ்யூ பண்ணுது அவங்க கஸ்டமர்ஸ்க்கு. அப்ப அந்த கஸ்டமர்ஸ் எங்கேயாவது டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்க கேஷ் எடுத்துட்டு போகாம இந்த டிராவலர்ஸ் செக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்க கஸ்டமர்ஸோட கிரெடிட் வர்த்தினஸை சர்டிஃபை பண்ணி லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணுது. ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்ல நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து செக்யூரிட்டிஸை அண்டர் ரைட் பண்ற டாஸ்க்கை ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, லைக் இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அது 10,000 ஷேர்ஸை வந்து பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணுது. பட் பப்ளிக் வந்து 6,000 ஷேர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. மிச்ச 4,000 ஷேர்ஸ் இருக்குல்ல, அந்த 4,000 ஷேர்ஸை கமர்ஷியல் பேங்க்ஸ் வாங்கிக்கும். ஓகே, ஸோ அதுதான் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். ஸோ அந்த 4,000 ஷேர்ஸை வாங்கி அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணும்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட அதை வித்துரும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் அந்த பேங்கோட கிரெடிட் வர்த்தினஸ் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த செக்யூரிட்டிஸை பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. இதுதான் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ்ங்கிற சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேங்க்ஸ் வந்து ட்ரேடு, காமர்ஸ், இண்டஸ்ட்ரி இத பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பப்ளிஷ் பண்ணும். அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல அட்வைஸும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் பேங்க் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது ஒரு கண்ட்ரியோட என்டையர் பேங்கிங் அண்ட் மானிட்டரி ஸ்ட்ரக்சரோட அபெக்ஸ் பாடி. ஓகே, ஸோ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில இருக்கிற என்டையர் பேங்கிங் அண்ட் மானிட்டரி ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா எவாலுவேட் பண்றது. எல்லா பேங்க்ஸும் ஒழுங்கா வேலை செய்தா, மானிட்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத எவாலுவேட் பண்ணி கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து மத்த பேங்க்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஆப்ரேட் ஆகுதா, சோ அப்ப அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ், என்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட் பண்றது. இது வந்து லாஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணும், ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் சிஸ்டம் அண்ட் மானிட்டரி ஸ்ட்ரக்சரை டைரக்ட் பண்ணும், அதாவது கைட் பண்ணும். ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில இருக்கிற என்டையர் பேங்கிங் அண்ட் மானிட்டரி ஸ்ட்ரக்சரோட ஒரு அபெக்ஸ் பாடி. ஸோ இந்த அபெக்ஸ் பாடி என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது, ஆப்ரேட் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது அண்ட் டைரக்ட் பண்ணுது. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் பாத்தீங்கன்னா இது ஒரு சுப்ரீம் பாடி. ஏன்னா வந்து கண்ட்ரியில பேங்கிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இதுதான் டாப் மோஸ்ட் பொசிஷனை ஆக்கியபை பண்ணுது. எல்லா பினான்சியலி டெவலப்ட் கண்ட்ரீஸ்லயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1934ல பாஸ் பண்ணாங்க. அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து April 1st 1935 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கரன்சி அத்தாரிட்டி ஆர் பேங்க் ஆஃப் இஷ்யூ. சென்ட்ரல் பேங்க்குக்கு தான் கரன்சி இஷ்யூ பண்ற சோல் அத்தாரிட்டி இருக்கு. இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ இந்தியால வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேப்பர் கரன்சி நோட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ற சோல் ரைட் வச்சிருக்கு. ஓகே, அதாவது இந்த 1 ரூபி நோட் அண்ட் காயின்ஸ் மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. மத்த எல்லா பேப்பர் கரன்சியுமே பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இஷ்யூ பண்ணும். ஓகே, சோ 1 ரூபி நோட்ல பாத்தீங்கன்னா பினான்ஸ் செக்ரட்டரியோட சிக்னேச்சர் இருக்கும். இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், பினான்ஸ் செக்ரட்டரியோட சிக்னேச்சர் இருக்கும் 1 ரூபி நோட்ல. அதே வந்து நீங்க மத்த கரன்சி நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னரோட சைன் இருக்கும். ஆர்பிஐ வந்து நோட் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற சோல் அத்தாரிட்டி இருக்கிறதுனால சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்ட்ரிக்குள்ள இந்த நோட் சர்க்குலேஷன் யூனிஃபார்மிட்டியா இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் நோட்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கும் போது என்ன ஆகும், அவங்கவுங்க ஒரு டினாமினேஷனுக்கு நோட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கலர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், நோட்டோட ஷேப் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். அதே ஆர்பிஐ வந்து இந்த சோல் அத்தாரிட்டி வச்சிருக்கிறதுனால கண்ட்ரிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நோட் சர்க்குலேஷன் யூனிஃபார்மிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஒரு பவர் கிடைக்குது, அதாவது கண்ட்ரிக்குள்ள இருக்கிற மணி சப்ளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா பப்ளிக் கிட்ட கரன்சி இருக்கு அண்ட் அந்த கரன்சி தான் மணி சப்ளைல ஒரு பார்ட். சோ சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த மணி சப்ளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பவர் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த சென்ட்ரல் பேங்கை சூப்பர்வைஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது இந்த நோட்ஸ் இஷ்யூ பண்றாங்கல்ல அந்த விஷயமா. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக்கு இந்த கரன்சி சிஸ்டம் மேல ஒரு நம்பிக்கை வருது. அண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் கரன்சில ஸ்டெபிலைசேஷன் வருது. இன்டர்னல் கரன்சிங்கிறது கண்ட்ரிக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த கரன்சிலயும் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குல்ல, அதுலயுமே ஸ்டெபிலைசேஷன் இருக்கு.
சென்ட்ரல் பேங்கோட நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பேங்கர் டு த கவர்மெண்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேங்கரா, ஏஜென்டா, பினான்சியல் அட்வைசரா ஆக்ட் பண்ணுது. ஸோ பேங்கரா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா பேங்கிங் பிசினஸும் கேரி அவுட் பண்ணுது. ஸோ கவர்மெண்டோட கேஷ் பேலன்சஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெசிப்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுது. கவர்மெண்ட்டுக்கு என்ன பேமெண்ட்ஸ் பண்ணுமோ அதை பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச், ரெமிட்டன்ஸ், அதர் பேங்கிங் ஆபரேஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுது. கவர்மெண்ட்டுக்கு டெம்பரரி பீரியட்ஸ்க்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்குது. கவர்மெண்ட் வந்து அவங்களோட ட்ரெஷரி பில்ஸ் சென்ட்ரல் பேங்க் கிட்ட வித்து அவங்க வந்து பணம் borrow பண்ணிக்க முடியும். அதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து பணம் borrow பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஏஜென்ட்டா இருக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா பப்ளிக் டெட்டை மேனேஜ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கவர்மெண்ட்டுக்கு பினான்சியல் அட்வைசரா இருக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யுது, கவர்மெண்ட்டுக்கு டைம் டு டைம் எக்கனாமிக், பினான்சியல் அண்ட் மானிட்டரி மேட்டர்ஸை பத்தி அட்வைஸ் கொடுக்குது. சென்ட்ரல் பேங்கோட நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். பேங்கர்ஸ் பேங்க் அண்ட் சூப்பர்வைசர். ஸோ கண்ட்ரில பாத்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஏஜென்சி வந்து அந்த பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணும், சூப்பர்வைஸ் பண்ணும். ஸோ இப்போ சென்ட்ரல் பேங்க் அதாவது இந்தியால பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுதான் அபெக்ஸ் பேங்க். ஸோ இது அபெக்ஸ் பேங்கா இருக்கிறதுனால மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து இது பேங்கரா ஆக்ட் பண்ணுது. எப்படி வந்து நம்மளுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து ஆர்பிஐ பேங்கா இருக்கு. ஸோ பேங்கர்ஸ் பேங்கா சென்ட்ரல் பேங்க் வந்து 3 கெப்பாசிட்டிஸ்ல ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒன்னு வந்து கஸ்டோடியன் ஆஃப் கேஷ் ரிசர்வ்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட டெபாசிட்ல ஒரு சர்டன் ப்ரப்போர்ஷன் எடுத்து சென்ட்ரல் பேங்க் கிட்ட வச்சுக்கணும். ஸோ அதை தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு சென்ட்ரல் பேங்க் வந்து கஸ்டோடியன் ஆஃப் கேஷ் ரிசர்வ்ஸா இருக்கு. சென்ட்ரல் பேங்கோட நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். இப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எந்த சோர்சஸ்ல இருந்தும் அவங்களோட பினான்சியல் ரிக்வயர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா அவங்க கடைசியா எங்க போய் நிப்பாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் கிட்ட போய் நிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பினான்சியல் எமர்ஜென்சில அவங்க என்ன பண்றாங்க, சென்ட்ரல் பேங்க தான் வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி போய் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கேட்டு அந்த பினான்சியல் எமர்ஜென்சியை மீட் அவுட் பண்றதுக்கு சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த பேங்க்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இந்த லோன்ஸை இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்குதுல்ல. ஸோ அப்ப சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு கேரண்டார் அப்படிங்கிற ரோல் பிளே பண்ணுது. அண்ட் இது வந்து எக்கானமியோட பேங்கிங் சிஸ்டம் சவுண்டாவும் ஹெல்த்தியாவும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கிளியரிங் ஹவுஸ். சென்ட்ரல் பேங்க் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸோட கேஷ் ரிசர்வ்ஸை ஹோல்ட் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யணும், அவங்களோட டெபாசிட்ல ஒரு ப்ரப்போர்ஷன் எடுத்து சென்ட்ரல் பேங்க் கிட்ட வச்சுக்கணும். அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுது, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸோட கேஷ் ரிசர்வ்ஸை ஹோல்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு கிளியரிங் ஹவுஸை ஆக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் கன்வீனியன்ட்டாவும் இருக்கு. அதாவது இப்போ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே சென்ட்ரல் பேங்க் கிட்ட ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இப்போ இன்டர் பேங்க் பேமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் பேங்க் இன்னொரு கமர்ஷியல் பேங்க்குக்கு பே பண்ணணும், இந்த மாதிரி இன்டர் பேங்க் பேமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும், பே பண்ணிடும். ஸோ அந்த கிளைம்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடும் அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்குள்ள இருக்கிறதெல்லாம். எப்படி பண்ணும், அவங்களோட அக்கௌண்ட்ஸை டெபிட் பண்ணி கிரெடிட் பண்ணி. ஓகே, இதுதான் கிளியரிங் ஹவுஸா ஆக்ட் பண்ணுது சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ல நம்ம பேங்கர்ஸ் பேங்க் அண்ட் சூப்பர்வைசர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து எப்படி சூப்பர்வைசரா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸை எந்த விஷயத்தெல்லாம் ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்சிங், பிரான்ச் எக்ஸ்பான்ஷன், லிக்விடிட்டி ஆஃப் அசெட்ஸ், மேனேஜ்மெண்ட், மர்ஜிங், வைண்டிங் அப், இந்த விஷயத்தெல்லாம். அண்ட் சென்ட்ரல் பேங்க் வந்து எப்படி அதோட கண்ட்ரோலை எக்ஸசைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் எல்லாத்தையும் பீரியாடிக்கா இன்ஸ்பெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றாங்கல்ல இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதையும் அது பீரியாடிக்கா இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட கண்ட்ரோலை எக்ஸசைஸ் பண்ணிக்குது. சென்ட்ரல் பேங்கோட நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர் ஆஃப் மணி சப்ளை அண்ட் கிரெடிட். அதாவது எக்கானமியோட மணி சப்ளையும் கிரெடிட்டையும் கண்ட்ரோல் பண்ற ஃபங்க்ஷன் யார்கிட்ட இருக்கு, சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் இருக்கு. இப்ப வந்து எக்கானமில மணி சப்ளை ஜாஸ்தியாச்சு அப்படின்னா டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். டிமாண்ட் ஜாஸ்தி ஆனா ஜெனரல் பிரைஸ் லெவல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ அதை நம்ம இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து மணி சப்ளை குறைஞ்சிச்சு எக்கானமில அப்படின்னா டிமாண்டும் குறையும். டிமாண்ட் குறைஞ்சா டிஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்ப இந்த மணி சப்ளையும் கிரெடிட்டையும் கண்ட்ரோல் பண்றது யாரு, சென்ட்ரல் பேங்க்.
ஓகே, ஸோ ஆர்பிஐ வந்து அதோட மானிட்டரி பாலிசி மூலமா எக்கானமில மணி சப்ளைய ரெகுலேட் பண்ணுது. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி மூலமா எக்கானமில சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுது, கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ ஆர்பிஐக்கு தான் வந்து கரன்சி இஷ்யூ பண்ணலாங்கிற சோல் மோனோபாலி இருக்கு. அதனால இந்த கிரெடிட் அண்ட் மணி சப்ளைய அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆர்பிஐ வந்து இந்த கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் கீழே கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெப்போ ரேட் பாலிசி, பேங்க் ரேட் பாலிசி, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், லீகல் ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட்ஸ். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் கீழே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா, மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்ஸ், மாரல் சுவேஷன், செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்ஸ். இதை இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிப்போ ஆர் ரீபர்ச்சேஸ் ரேட். ஓகே, இப்ப வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருக்கு, அதுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து அவங்களோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸை பாரோ பண்றாங்க. ஓகே, இப்ப லோன்னு சொன்னாலே என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு வரும். அப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்க்கு. இதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். ஓகே, ரெப்போ ரேட் அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கமர்ஷியல் பேங்க் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரேட் சார்ஜ் பண்றாங்க, அதுக்கு பேர் ரெப்போ ரேட். இது வந்து நார்மல். இப்போ சப்போஸ் எக்கானமில வந்து மணி சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும்ல, ஏன்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆனா என்ன ஆகும், கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பே பண்ணணும். ஓகே, அதனால கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பாரோ பண்ண வர பப்ளிக் கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சோ இப்போ ஒரு பாரோவர் போய் கமர்ஷியல் பேங்க் கிட்ட எனக்கு லோன் வேணும்னு கேட்டா, அவங்க கிட்ட கொடுக்க போற லோனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கமர்ஷியல் பேங்க் சார்ஜ் பண்ணும். அப்ப அந்த பாரோவருக்கு என்ன ஆகும், ஐயோ இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமா இந்த லோனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த லோனை வாங்க மாட்டாங்க. சோ அது அந்த பாரோயிங்க டிஸ்கரேஜ் பண்ணும். ஓகே, சோ இந்த மாதிரிதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரெப்போ ரேட்டை யூஸ் பண்ணி கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, சோ ரெப்போ ரேட் அப்படின்றது கமர்ஷியல் பேங்க்ஸோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன பண்ணுது, மணி லெண்ட் பண்ணுது, அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுது, அதுதான் ரெப்போ ரேட். சோ சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த லோன்ஸை எப்படி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகேன்ஸ்ட் அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் எலிஜிபிள் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இப்ப வந்து இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி ஆகும். சோ அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லெண்டிங் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட வர பாரோவர்ஸ் கிட்ட லெண்டிங் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப அந்த பாரோவர்ஸ் லோன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இந்த கிரெடிட்டை கிரியேட் பண்றாங்கல்ல, அந்த எபிலிட்டி கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் மணி சப்ளை வந்து கம்மியா இருக்கு எக்கானமில அப்படிங்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸை கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருவாங்க. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதா, அப்ப நிறைய ஷார்ட் டேர்ம் லோன்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து பாரோ பண்ணுவாங்க. அப்ப திருப்பி கமர்ஷியல் பேங்க் கிட்ட யாராவது வந்து பாரோ பண்ணும்போது அவங்க வந்து திரும்பி அவங்களுக்கு நிறையவே லெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க கையில இப்ப பணம் இருக்கு. சோ இந்த மாதிரி ரெப்போ ரேட் வந்து டிக்ரீஸ் ஆனா ஒரு ஆப்போசிட் எஃபெக்ட் இருக்கும். இதுதான் repo or repurchase rate. Next instrument, bank rate or discount rate. ஓகே, இப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லாங் டேர்ம் நீட்ஸ் இருக்கு, சோ லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து லாங் டேர்ம் லோன்ஸை பாரோ பண்றாங்க. எகைன் லோன்ஸ்ன்னு சொன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சார்ஜ் பண்ணும், இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணும். இப்ப எக்கானமில மணி சப்ளை ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணுவாங்க. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆனா கமர்ஷியல் பேங்க்ஸால ரொம்ப பாரோ பண்ண முடியாது. அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட வர பாரோவர்ஸ்க்கு அவங்க என்ன செய்வாங்க, லெண்டிங் ரேட்டை ஜாஸ்தி பண்ணுவாங்க. சோ லெண்டிங் ரேட்டை ஜாஸ்தி பண்ணா பாரோவர்ஸ் வந்து லோன்ஸ் எடுக்கிறதுக்கு டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க. சோ அப்போ இந்த மாதிரி அவங்க என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, இந்த பேங்க் ரேட்டை வச்சு அது வந்து அந்த மணி சப்ளைய கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, சோ பேங்க் ரேட் அப்படின்றது வந்து லாங் டேர்ம் நீட்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து மணி பாரோ பண்றாங்க. சோ சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு இந்த மணியை லெண்ட் பண்றாங்க, அதை ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க, அதுதான் பேங்க் ரேட்.
சோ ஆர்பிஐ வந்து இந்த பேங்க் ரேட்டை கிரெடிட் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குது. லைக் ரெப்போ ரேட் மாதிரியே தான். அப்ப பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ கமர்ஷியல் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும். சோ அதை வச்சு கமர்ஷியல் பேங்க்ஸோட லெண்டிங் ரேட்ஸ் என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆயிரும். சோ கமர்ஷியல் பேங்க்ஸ் யாராவது பாரோவர்ஸ்க்கு லெண்ட் பண்ண போறாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணிருவாங்க. சோ பாரோவர்ஸ் வந்து அந்த லோன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே விட்டுருவாங்க. சோ இதனால வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இந்த கிரெடிட்டை கிரியேட் பண்றாங்கல்ல, அந்த எபிலிட்டி ரெடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆர் ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் ரேட். இது ரெப்போ ரேட்டுக்கு ஆப்போசிட். சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால டெபாசிட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்யும்? ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு. ஓகே, சோ இப்போ மணி சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எக்கானமில. அப்ப எல்லா இடத்துலயும் கிரெடிட்டும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அப்ப அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க? கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட, நீ உன்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ என்கிட்ட கொடு, நான் உனக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணிரும். ஓகே, அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு என்ன ஆயிரும்? நம்ம நிறைய சர்ப்ளஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா அவங்க கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் எல்லாத்தையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால டெபாசிட் பண்ணுவாங்க. சோ இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுச்சு? உன் கையில இவ்வளவு பணம் இருந்தா தானே நீ கிரெடிட் கொடுத்துட்டே இருப்ப, இப்பதான் உன் சர்ப்ளஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி அப்படி கண்ட்ரோல் பண்ணிரும். அதே வந்து மணி சப்ளை இக்கானமில கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும்? இந்த டெபாசிட்ஸ வாங்கும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிரும். அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு அது டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிரும். என்னடா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, அப்ப இந்த சர்ப்ளஸ நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே வச்சுக்கிட்டு யாரெல்லாம் பாரோ பண்ண வராங்களோ அவங்களுக்கு அந்த சர்ப்ளஸ வந்து லோனா கொடுத்துட்டு வரும். ஓகே, சோ அப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட சர்ப்ளஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட டெபாசிட் பண்றாங்கல்ல, அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சென்ட்ரல் பேங்க் கொடுக்குது. அதுக்கு பேர் தான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம்க்கு. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா எதுக்காக கொடுக்குது சென்ட்ரல் பேங்க்? அந்த டெபாசிட்ஸ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால. ஓகே, இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் ஆயிடும். அதாவது நம்ம நிறைய டெபாசிட்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸோட லெண்டிங் கேப்பபிலிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா அவங்களோட சர்ப்ளஸ்லாம் எங்க போயிடுச்சு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட போயிடுச்சு. அதே வந்து இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை குறைச்சாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்? அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து டிஸ்கரேஜ் ஆயிரும். ஐயோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, சோ அப்ப சர்ப்ளஸ் நம்மளே வச்சுக்கலாம். அப்ப யாரெல்லாம் வந்து நம்ம கிட்ட பாரோ பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சர்ப்ளஸ் பாரோயிங்ஸா கொடுத்துடலாம் அப்படின்னு ஆயிடும். சோ இதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படின்றது சென்ட்ரல் பேங்க் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ பப்ளிக் கிட்டயும் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டயும் வாங்கி விக்கிறது தான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். Okay, so open market operations refers to buying and selling of government securities by the central bank from or to the public and commercial banks. So Reserve Bank of India வந்து government securities and treasury bills வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் authority உண்டு. Okay, so இந்த securities வந்து RBI பப்ளிக் கிட்ட விக்குதா வாங்குதா இல்ல பேங்க்ஸ் கிட்ட விக்குதா வாங்குதாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டா அந்த அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல தான் டிரான்ஸ்பர் ஆக போகுது. ஓகே, இப்ப எக்கானமில வந்து மணி சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இன்ஃபிளேஷன் ஆயிரும். சோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அந்த மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் மூலமா எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும்? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ பப்ளிக் கிட்டயோ இல்ல கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டயோ செல் பண்ணும். ஓகே, ஏன்னா இப்போ மணி சப்ளை ஜாஸ்தியா இருக்கிறதுனால பப்ளிக் கிட்ட நிறைய பணம் இருக்கு. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லும்? நீ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கிக்கோ, அது ரொம்ப சேஃப், அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உனக்கு கிடைக்கும். சோ பப்ளிக்கும் என்ன செய்வாங்க? நம்ம கையில நிறைய பணம் இருக்கு, இது கவர்மெண்ட் செக்யூரிட்டி, அது சேஃபா இருக்கும், சோ அதனால அதை நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் வந்து அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வாங்கிடும். அப்ப என்ன ஆகுது? அவங்களோட பணம், பப்ளிக் கிட்ட இருக்கிற பணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு போயிடுச்சு. அப்ப எக்கானமில இருக்கிற மணி சப்ளை என்ன ஆயிடுச்சு? கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஓகே, இதே வந்து மணி சப்ளை கம்மியா இருந்துச்சு எக்கானமில அப்படிங்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்யும்? பப்ளிக் கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ வாங்கிக்கும். அப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும்? பப்ளிக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் பணத்தை கொடுக்கும். அப்ப மணி சப்ளை எக்கானமில வரும். ஓகே,
சோ சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பை சென்ட்ரல் பேங்க் என்ன ஆகும், கமர்ஷியல் பேங்க்ஸோட ரிசர்வை குறைக்குது. ஓகே, இதனால என்ன ஆகும், அந்த பேங்க் வந்து கிரெடிட் கிரியேட் பண்ற எபிலிட்டி குறையும். இப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விற்கும் போது கமர்ஷியல் பேங்க்ஸ் அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கும்போது அவங்க கையில இருக்கிற பணம் எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு போயிடும். அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட வந்து கிரெடிட் கிரியேட் பண்ற எபிலிட்டி இருக்காது, ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்ல. ஓகே, சோ அதனால எக்கானமில மணி சப்ளை குறைஞ்சிரும். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த செக்யூரிட்டிஸ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பேங்க்குக்கு வந்து கிரெடிட் கொடுக்கிற எபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பே பண்ணுது பணத்தை. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு பணம் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அவங்களால கிரெடிட் கொடுக்கிற எபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லீகல் ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் ஆர் வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ மெத்தட். ஸோ லீகல் ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட்ல கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸோட கிரெடிட் கிரியேட்டிங் பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஒரு குவிக் அண்ட் டைரக்ட் மெத்தட். ஓகே, ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ரிசர்வ்ஸை ரெண்டு அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணலாம். ஒன்னு வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இதை ஷார்ட்டா சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஒரு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கொடுத்துரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க 4% அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ ஒரு பர்சன் வந்து 1000 rupees கமர்ஷியல் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா அந்த 1000ல 4%, அதாவது 40 rupees வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோவா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடணும். ஸோ அப்ப 1000ல 40 rupees வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடுச்சுன்னா பாக்கி 960 rupees தான் கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருக்கும். அப்ப அந்த 960 rupees வச்சுதான் அது லெண்டிங் வேலையெல்லாம் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் மணி சப்ளை வந்து எக்கானமில ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணும், இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிடும். சே 10% ஆக்கிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் 1000 rupees டெபாசிட் பண்ணா அதுல 10% 100 rupees ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிடும். அப்ப கமர்ஷியல் பேங்க் கிட்ட எவ்வளவு இருக்கும், 900 rupees தான் இருக்கும். அப்ப அந்த 900 rupees வச்சுதான் அது லெண்ட் பண்ண முடியும். ஸோ கமர்ஷியல் பேங்கோட கிரெடிட் கிரியேட்டிங் பவரை இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, so cash reserve ratio அப்படின்றது it refers to the minimum percentage of net demand and time liabilities to be kept by commercial banks with the central bank. Okay, so இந்த cash reserve ratioல ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா கமர்ஷியல் பேங்கோட கிரெடிட் கிரியேஷனோட எபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும், கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி ஆகும். ஸோ அவங்களோட கிரெடிட் கிரியேட்டிங் பவர் வந்து கம்மி ஆயிடும். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு ரெண்டு அக்கௌண்ட்ஸ் மூலமா மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம். ஒன்னு வந்து சிஆர்ஆர், இன்னொன்னு வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதாவது எஸ்எல்ஆர். ஓகே, சோ இப்போ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும், ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் அவங்கக்குள்ளேயே எவ்வளவு ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சென்ட்ரல் பேங்க் வந்து ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் அவங்களோட டோட்டல் ஃபண்ட்ஸ்ல 1.5% எஸ்எல்ஆரா வச்சுக்கணும். சோ அப்போ அவங்க என்ன பண்ணும், அவங்களோட டோட்டல் ஃபண்ட்ஸ்ல 1.5% அவங்களே ரிசர்வ்ஸா மெயின்டைன் பண்ணும். ஓகே, இப்போ மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த எஸ்எல்ஆர் ரேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிரும். சே 5% ஆக்கிடுச்சுன்னா அப்போ ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களோட டோட்டல் ஃபண்ட்ஸ்ல 5% ரிசர்வா அவங்க கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்ப அவங்க கையில இருக்கிற ஃபண்ட் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்ப அவங்களோட கிரெடிட் கிரியேஷன் எபிலிட்டியும் குறைஞ்சிடுது. ஓகே, சோ இப்படிதான் வந்து சென்ட்ரல் பேங்க் மணி சப்ளைய கண்ட்ரோல் பண்ணுது. So statutory liquidity ratio அப்படிங்கிறது minimum percentage of net demand and time liabilities which commercial banks are required to maintain with themselves. அவங்க கிட்டயே அந்த ரிசர்வ்ஸ மெயின்டைன் பண்ணும் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே, ஸோ எஸ்எல்ஆர் எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விட் அசட்ஸா மெயின்டைன் பண்ணும், such as excess reserves, unencumbered government and other approved securities or current account balances with other banks. ஓகே, இப்போ வந்து எஸ்எல்ஆர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், கமர்ஷியல் பேங்க்ஸோட கிரெடிட் கிரியேஷன் எபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். அதே வந்து எஸ்எல்ஆர் வந்து டிக்ரீஸ் பண்ணுது கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னா அப்போ பேங்க்ஸ்க்கு வந்து கிரெடிட் கிரியேஷன் எபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் மூலமா பேங்க்ஸோட கிரெடிட் கிரியேஷன் பவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எப்படி ஆர்பிஐ இந்த மணி சப்ளை அண்ட் கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் 100 rupees லோன் கேட்கிறாரு கமர்ஷியல் பேங்க்ல. கமர்ஷியல் பேங்க் என்ன சொல்லுது, நான் லோன் கொடுக்கறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு செக்யூரிட்டியை பிளெட்ஜ் பண்ணுங்க, பட் அந்த செக்யூரிட்டியோட மார்க்கெட் வேல்யூ வந்து 110 rupees இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா, லோன் 100 rupees ஆனா செக்யூரிட்டியோட மார்க்கெட் வேல்யூ 110 rupees இருக்கணும். ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை பின்ன அந்த பாரோவர் அந்த லோனை கட்டலன்னா அந்த செக்யூரிட்டியை பேங்க் வந்து வித்துரும். சோ விற்கும் போது அவங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் ஆச்சும் ரியலைஸ் ஆகணும். அந்த செக்யூரிட்டியோட வேல்யூ குறைஞ்சுகிட்டே இருக்கலாம் நாளுக்கு நாள், இல்ல இன்க்ரீஸும் ஆயிட்டு இருக்கலாம். சப்போஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் கூட வரலன்னா பேங்க்குக்கு என்ன ஆயிரும், அது லாஸ் ஆயிரும். சோ அதனாலதான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து அந்த செக்யூரிட்டியில இருக்கணும், லோன் அமௌண்ட்டை விட ஜாஸ்தி அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இந்த லோன் அமௌண்ட் வந்து 100 rupees, அதே மாதிரி அந்த செக்யூரிட்டியோட மார்க்கெட் வேல்யூ 110 rupees. அப்ப அந்த 10 rupees டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம மார்ஜின் அப்படின்னு சொல்றோம். சோ சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யறாங்க, மார்ஜினை 40% அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லோன் 60% வரைக்கும் தான் கொடுக்க முடியும். சோ அப்போ இந்த மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, அந்த லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, எந்த செக்யூரிட்டிஸ் அகேன்ஸ்டா கொடுக்குறாங்களோ அந்த லோன் அமௌண்ட்டை ஆல்டர் பண்றாங்க. ஓகே, இப்போ வந்து மார்ஜினை ஜாஸ்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் அமௌண்ட் 100 rupees, ஆனா இப்போ செக்யூரிட்டி, அதாவது அந்த வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி வந்து 150 rupees இருக்கணும் அப்படின்னா 50 rupees இப்போ மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆகும், அந்த பாரோவர்ஸ் வந்து என்னடா 50 rupees ஆயிடுச்சு, நான் எங்க போய் இவ்வளவுக்கு செக்யூரிட்டி எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி அவங்களோட பாரோயிங் கெப்பாசிட்டியை குறைச்சிருது. அதே மாதிரி மணி சப்ளையும் ரெடியூஸ் ஆயிடுது. அதே வந்து இப்ப மார்ஜின் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப என்ன ஆகும், பீப்புள் வந்து நிறைய பாரோ பண்ணுவாங்க. அப்ப அதை பாரோ பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணும். ஓகே, சோ ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாரோவர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மார்ஜின்ஸை பிரிஸ்கிரைப் பண்ணுது, ஆனா சேம் கமாடிட்டியை செக்யூரிட்டியா வைக்கும் போது. நெக்ஸ்ட் வந்து மாரல் சுவேஷன். மாரல் சுவேஷன் அப்படின்றது சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து வர ஒரு ஆர்டர் இல்ல பிரஷர். சோ சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஆர்டரோ ஒரு ப்ரெஷரோ கொடுத்துரும், யாருக்கும் லோன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. சோ அதுதான் மாரல் சுவேஷன். இந்த மாரல் சுவேஷனை எப்படி சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்கும்னா, டிஸ்கஷன்ஸ் மூலமா, லெட்டர்ஸ் மூலமா, ஸ்பீச்சஸ் மூலமா, இல்ல ஹிண்ட்ஸ் மூலமா. ஓகே, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதோட பாலிசியில ஃப்ரீக்வெண்டா அனௌன்ஸ் பண்ணும், என்னென்ன குவான்டிடேட்டிவ் இல்ல குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி. அண்ட் சென்ட்ரல் பேங்க் வந்து மோஸ்ட்லி இந்த கமர்ஷியல் பேங்க்ஸை கன்வின்ஸ் பண்றதுல சக்சீட் ஆயிரும். ஏன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வேற வழியே இல்லைல்ல, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பினான்சியல் ரிக்வயர்மெண்ட்னா யார்கிட்ட போய் நிக்கணும், சென்ட்ரல் பேங்க் கிட்ட. அப்ப சென்ட்ரல் பேங்க் என்னவாயிடுது, கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் ஆயிரும். அப்ப சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லும், நீ கேட்கலன்னா நாளைக்கு என்கிட்ட தானே வருவ பினான்சியல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு, அப்ப பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்துரும். பட் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இந்த அட்வைஸையோ ரிக்வெஸ்டையோ ஃபாலோ பண்ணல அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்ஸ். ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு பர்டிகுலர் செக்டார்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கும். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா இதுல நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. சோ பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்க்கு வந்து கிரெடிட்டை சேனலைஸ் பண்ண முடியும். சோ ப்ரையாரிட்டி செக்டார்ஸ் அப்படின்றது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், எக்ஸ்போர்ட்ஸ்க்கு. இதுலயே நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலர் செக்டார்ஸ்க்கு வந்து கிரெடிட் கிடைக்காது, அவங்களால அவங்களோட பிசினஸை கண்டினியூ பண்ண முடியாது கிரெடிட் இல்லாதனால. சென்ட்ரல் பேங்கோட ஃபிஃப்த் ஃபங்க்ஷன் கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். சென்ட்ரல் பேங்க் வந்து கண்ட்ரியோட கோல்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்க்கு கஸ்டடியனா ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலமா சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா எல்லா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா தான் நடக்கணும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா எல்லா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸும் நடக்கிறதுனால ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் ஆகுது. ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் கரன்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, அதாவது ஒரு டாலர் 80 rupees அப்படின்னு சொல்லி நம்மளால பிக்ஸ் பண்ண முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்கானமில பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு கோஆர்டினேட்டட் பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ண முடியுது. இதெல்லாம் தான் சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோல நம்ம கமர்ஷியல் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸை நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த சாப்டர்ல இன்னும் மணி கிரியேஷன் கிரெடிட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால என்னால கண்டினியூஸா பேச முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் டிலே ஆகுது. நான் மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் எல்லா வீடியோஸும் போட முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன்.
Thanks for your support. Thanks for watching the video.